பெருமாளின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாடாளன் கோயிலும் ஒன்றாகும். இத்தல மூலவர் திருவிக்கிரம நாராயணர் இடது காலை தலைக்கு மேலே தூக்கி கொண்டு வலக்கையை தானம் பெற்ற அமைப்பிலும் இடக்கையை மீதி ஒரு அடி எங்கே என கேட்டு ஒரு விரலை மட்டும் தூக்கியபடி காட்சி தருகிறார். ஆண்டாள், வாமன பெருமாள், கருடாழ்வார் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். கோயில் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி 7 கலசங்களுடன் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. முன்மண்டபத்தில் வராக அவதாரம் எடுத்த பெருமாள் வலக்கையை தானம் பெற்ற கோலத்தில் வைத்து இடக்கையில் குடைபிடித்தபடி சாலக்கிராம மாலை அணிந்து காட்சி தருகிறார். ஒரு கால் ஊன்றி மற்றொரு காலை தூக்கி நின்று கொண்டிருப்பதால் சுவாமியின் பாதம் வலித்து விடாமல் இருக்க அவரை இத்தலத்தில் மகாலட்சுமி தாங்குகிறாளாம். எனவே பெண்கள் இவளை வேண்டினால் கணவர் மீது கூடுதல் அன்பு காட்டுவர், பிரிந்திருக்கும் கணவனுடன் மீண்டும் சேர்வர் என்பது நம்பிக்கை. பணிகளில் சிறக்க, பதவி உயர்வு பெற, ஆயுள் விருத்தி பெற இங்கு வழிபடுகின்றனர். சீர்காழியிலிருந்து சிதம்பரம் செல்லும் பஸ்களில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம். காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும்.